சீக்கிரமாக ஏமாறக்கூடியவங்க யார் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்து பழைய நூல்களில் இதை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நாம் தேடி பார்க்கும்பொழுது பழைய நூல்களில் அதெல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. ஆங்காங்கே சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. புதன் இது ரொம்ப முக்கியமான கிரகம். இதுதான் நட்புக்குரிய கிரகம். ஒருத்தவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு ஏதோ ரொம்ப பாசமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பிரதர் இருக்கீங்க அப்படின்னு பார்த்த உடனே கேட்குறவங்கெல்லாம் புதன் நல்லா இருக்கிறவங்க. ஏன்னா புதன் தான் பாசத்தை முதலில் வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். அந்த வெளிப்படுத்துகிற விதம் இருக்கு இல்லைங்களா, அது புதன் தாங்க. பொதுவாக அந்த புதன் ஒருத்தவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் சீக்கிரமாக ஏமாற வேண்டி இருக்குங்க. புதனோட ராகு சேர்ந்து அந்த சேர்க்கையில் புதன் பலவீனமாக இருந்தால் நண்பர்களால் ஏமாற்றப்படுவாங்க. ஒரே தட்டில் சாப்பிட்டோங்க, ஒரே ரூமில் காலேஜில் படிக்கும்போது தங்கியிருந்து படித்தவங்க, அதே மாதிரி என் சட்டையை அவன் போட்டுப்பான், அவன் சட்டையை நான் போட்டுப்பேங்க. ஆனால் திடீர்னு இவ்வளோ பெரிய ரூபாயை வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டாப்ல அப்படின்னு சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் புதன் ராகு சேர்க்க இருக்கும். அதில் புதன் பலவீனமாகவும் ராகு ரொம்ப டாமினேட்டிங்காகவும் இருக்கும்பொழுது தான் நண்பர்களால் ஏமாற்றப்படுதல். அதுக்கடுத்தது அதாவது தாய் வழி உறவினர்களிடம் ஏமாறுறது, தாய் மாமா அந்த மாதிரி வகையில் துரோகம் செய்யப்படுறது, ஏமாற்றப்படுறது, அதெல்லாம் புதன் ராகு ஒன்றா இருந்தால் அந்த மாதிரி காம்பினேஷனுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது கூட வேலை பார்க்குறவங்களால ஏமாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு சூரியனோட ராகு இருந்தால் அந்த மாதிரி பாதிப்புகள். அதாவது அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட ஏமாறுறதெல்லாம் சூரியனோட ராகு இருந்தால் தாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா சூரியனோட ராகு இருந்தாலே கவர்மெண்ட்டு வேலைக்கு பணம் கட்டி ஏமாறுறது, ஏதாவது ஒரு அமைச்சர்கிட்ட கொடுக்கறது, இல்லை ஒரு அரசு அதிகாரிகிட்ட கொடுத்து ஏமாறுறது, வாங்கினாங்கங்க திருப்பி தரவும் இல்லை, பணத்தையும் திருப்பி தரல, நாம் எதிர்பார்த்த வேலையும் கவர்மெண்ட்டு வேலையும் வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற பாதிப்புகள் சிலருக்கெல்லாம் வருதுன்னா அவங்களுக்கு சூரியன் ராகும் ஒன்றா இருக்கும். அந்த சூரியன் ராகு சேர்க்கையில் சூரியன் பலவீனமாக இருக்காருன்னு வைங்களா, அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் யாராவது உங்கள் ஜாதகத்திலே சூரியன் ராகு ஒன்றா இருந்து உங்களுக்கு அந்த காம்பினேஷன் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன இருக்கணும், அரசாங்க வேலைக்காக நம்ம எக்ஸாம் தான் எழுதணும். ஆனால் அதுக்கு பதிலாக நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது பணம் கேட்டால் அது நீங்கள் தரக்கூடாது, தந்தீங்கன்னா திரும்பி வராது. அந்த வகையில் பாதிப்புகள் உண்டாகுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடன் ராகு இந்த காம்பினேஷன் இருக்கிறதுலே ஒரு டஃபஸ்ட் காம்பினேஷன். ஒருத்தவங்க ஜாதகத்தில் இந்த 2 கிரகம் ஒன்றா சேருதுன்னா பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பியே வராது. ஆத்திரம் அவசரத்துக்கு அடுத்த 2 நாளில் கொடுக்குறேன்லாம் வாங்கிட்டு போவாங்க, அடித்து பேசி வாங்கிட்டு போவாங்க, ஆனால் திருப்பி தரவே மாட்டாங்க. பணம் திரும்பி வரவே வராது. ஒன்வே தான், கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் குரு ராகு உங்கள் ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்குதா, கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்கள் கையால் எதுவுமே நடக்க வேண்டாம். அதுலேயும் சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க வாங்கிட்டு போவாங்க, திருப்பி தரவே மாட்டாங்க. அப்புறம் நண்பர்களின் நண்பர்கள் அவங்க ஏமாற்றுவாங்க. நண்பர் தான் நல்லவர் நினச்சிங்க, ஆனால் நண்பரோட நண்பர் தானேன்னு சொல்லி கொடுத்து ஏமாறுவாங்க. அப்போ குரு பகவானுடன் ராகு சேர்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி வகையெல்லாம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி அதாவது வேலைக்கு சேர்த்து விட்டு அந்த வேலைக்கு சேர்த்து விட்டவங்க மூலமாக ஏமாறுறவங்க யார் அப்படிங்கிறத நாளைய தினத்தில் பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரம் ஆகிய இன்றைய நாள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பணவரவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.